ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மீண்டும் கோர்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவரு, எம்டிஎஸ், ஜூனியர் கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபருன்ட்டு நிறைய வேகன்சிஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றுத்துக்குமே என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, என்ன நல்லா தெரிஞ்சிருக்கணும், இவன் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, என்ன ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ சேலரி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி அன்லிமிட்டெட் ஆப் பேருக்கு ஏற்ற மாதிரி 26,000 ப்ளஸ் எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் இந்த ஆப்பில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் 2018 போன வருஷம் 2023 வரலுமே வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து நீங்கள் இப்போ படிச்சுக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே அவைலபிலிட்டியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மார்க் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். அந்த டெஸ்ட்டு சும்மா இல்லைங்க, சப்ஜெக்ட் வைஸும் எடுத்துக்கலாம், டாபிக் வைஸு, இல்லை உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பேப்பரும் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது, டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நிறைய வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ரியலாக ஃபுல் ப்ரீலிம்ஸ் டெஸ்ட்டு ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த குரூப்போ அந்த குரூப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வந்து காட்டும். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸு. அதில் நீங்கள் எந்த கொஸ்டின்ஸுக்கு வேணாலும் ஆன்சர் பண்ணி உங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்கள் சப்மிட் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் மிஸ்டேக்கு அப்படின்ற எல்லாமே வந்து நீங்கள் ஒரு எக்ஸாமே வந்து எழுதி பார்க்கலாம். இதில் இந்த மாதிரி ஃப்ரீயான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஆப் லிங்க் இருக்குது. மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தால் அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நான் 1 by 1 சொல்கிறேன். இப்போ என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபரு, அப்புறம் வந்து ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபரு, டிரான்ஸ்லேட்டரு, ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, டிரைவரு, எம்டிஎஸ். ஓகேங்களா? இவ்வளோ போஸ்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்பர் ஆஃப் போஸ்ட்டுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுபடி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டோட்டலாக 74 வேகன்சி அவைலபிள். அதே மாதிரி அதற்கான சேலரி சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கு 35,400 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜூனியர் கிளர்க்குக்கு இப்போ 20,000, டைப்பிஸ்ட்டுக்கு 20,000, டிரைவருக்கு 20,000, எம்டிஎஸ்க்கு 18,000. இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இது கூட அலோவன்ஸுமே வந்து இருக்கும். அப்புறம் வேகன்சியை வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆர் ஜென்ரல் கேட்டகரி, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கனாலும் அந்த வேகன்சியில் விண்ணப்பிக்கலாம். அப்புறம் எம்பிசி கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, பிசிஎம், இபிசி, எஸ்டின்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. யாராச்சும் இப்போ லேட்டஸ்ட் மாடலில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இல்லைன்னா என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோட்டோ வச்சு கிளியராக இப்போ வந்து ஆன்லைன்லேயே வந்து இ-சேவை மையத்தில் விண்ணப்பிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். நம்மளதே இ-சேவை மையம் இருக்குது. அது மூலமாக நான் உங்களுக்கு இல்லை எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். பிசின்னு வரணும், ஓபிசின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசின்னு வந்து தனியாக சர்டிஃபிகேட் இருக்குது, அதையுமே வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து எம்பிசின்னு கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் பிசின்னு தான் வரணும். எம்பிசி பிசி சேர்த்து தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் படி ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக அது பிசின்னு தான் வரணும். மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிசிஎம், அதாவது பிசி முஸ்லீம் கேட்டகரி. ஓகேங்களா? இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இருக்குது, நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஏஜ் லிமிட் பொறுத்தவரை மினிமம் 18 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் 35 சொல்லியிருக்காங்க. எம்பிசி பிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 33 வரல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே. அப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கு ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபி, அதாவது ஷார்ட் ஹேண்ட், அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹையர் அண்டு சீனியர் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங்கும் அதே தான். அப்புறம் ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபரு, டிரான்ஸ்லேட்டருக்கு பார்த்திங்கன்னா டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அது கூட தெலுங்கு அல்லது மலையாளம் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஜூனியர் கிளர்க்குக்கு 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து 12th வந்து முடிச்சிருக்கணும். அது கூட டைப் ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. அதுதான் பார்த்திங்கன்னா டிரைவர் 8th ஸ்டாண்டர்டு படிச்சிருந்தாலே போதும். அப்புறம் வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எம்டிஎஸ்க்கு 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா யூஆர்இடபிள்யூஎஸ்சி, எம்பிசி, ஓபிசி, பிசிஎம் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 750 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ்க்கும் டிரைவருக்கும் 500 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது.
அப்புறம் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இது வந்து ப்ரீஃபாக வந்து படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்னென்னலாம் சிலபஸ் அப்படின்றதையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்துக்கோங்க. இதற்கு வந்து நீங்கள் உங்களுக்கு புதுச்சேரியில் தான் வந்து புதுச்சேரி கோர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். இதற்கு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து நான் கொடுத்துட்றேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, இதை வந்து புதுச்சேரியை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் இருக்கிறதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுமே வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், புதுச்சேரியில் இருக்கிறவங்க தான் இதை வந்து விண்ணப்பிக்க முடியும். அந்த கண்டிஷன்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதற்கான லாஸ்ட் டேட் விண்ணப்பிக்கிறதுக்கு 23/4 ஏப்ரல் 23 வரல டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.